ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோடைய ஃபைனல் பார்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோயினை தேடி மிக் வரானா. அந்த சமயத்தில் ஹீரோயின் கிட்ட உனக்கு நிஜமாவே மெமரிஸ் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி சந்தேகமாக கேட்குறான். நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு கேட்க, இல்லை உங்ககிட்ட இருந்து ஐ லவ் யூ அப்படிங்கிற வார்த்தையை கேட்கணும்னு சொல்லிட்டு தான் எங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அவகிட்ட அவள் தூக்கி போட்ட என்கேஜ்மெண்ட் ரிங்கை திரும்ப கொடுக்குறான். இது ஒன்று தான் உங்ககிட்ட மிஸ் ஆகுது, நீ மிஸ்ப்ளேஸ் பண்ணிட்ட, இதை போட்டு விட்டுட்டா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு அதை போட்டுக்கிறான். அவங்க ரெண்டு பேர் தனியாக ஒரு டேட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்களா. அப்போ ஹீரோனோட அம்மா நடுவில் வந்துட்டு, எங்கே நான் இல்லாமல் எங்கேயும் நீங்கள் போக முடியாது, நானும் தான் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துட்டு வந்துடுறாங்க. சரி நீ இவங்களும் பிளானை மாற்றிடுறாங்க. இப்போ மிக்கோடைய மேனேஜரை பார்க்குறதுக்காக வராங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினும் வெட்டிங் டேஸ் நான் வந்து 2-3 பார்த்து வச்சுருக்கேன், அதனால் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் மிக்க கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோடைய மேனேஜர் ரொம்ப குஷியாகிடுறாரு. ஆனால் ஹீரோயினோட அம்மா நடுவில் போடுறாங்க, இல்லை அர்ஜென்ட்டாக வந்து மேரேஜ் வச்சுக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது, அப்படி பண்ணிக்கிட்டா ஃபேன்ஸ் எல்லாம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா நினச்சிப்பாங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மேனேஜருமே அது கரெக்டு தான், நம்ம முதல்ல அவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம், அவங்க அதை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டும், பிறகு நம்ம மேரேஜ் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதனால் ஹீரோயின் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுறான். ஏமா இப்படி எப்போ பாரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கீங்க, நான் மிக்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், அதுக்காக எங்கள் 2 பேரையும் வந்து பிரிச்சிடலாம்லாம் பார்க்காதீங்க, நான் என்னைக்குனாலும் மிக்க தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவளுடைய ஆக்டிங்கை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கா. பிறகு ஹீரோயினும் மிக்கும் அடிக்கடி வந்து வெளியிலலாம் போகிறதுக்காக ஆரம்பிச்சுட்டு ஃபேன்ஸ் எல்லாரும் அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு இவங்க 2 பேர் திரும்ப பேச்சப் பண்ணிட்டாங்களா, அப்போ ஹீரோடைய நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை ஆன்லைனில் பார்க்கக்கூடிய நரிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஹீரோயின் வந்து அவங்க அண்ணா அடிப்பட்டு கிடக்கும்போது இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்குறதுக்காக பால் கூட ஹீரோனுடைய வீட்டுக்கு வரா. அப்போ அவங்க அம்மாவும் என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்ன இதுன்னு கேட்கும்போது, இல்லை இந்த டேட்டிங் விஷயமா தான் பேசணும் அப்படின்னோடனே, இது ஹீரோக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை அவனுக்கு இன்னும் தெரியாது, தெரியறதுக்கு நாங்கள் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிடுறா. ஹீரோயின் அப்போ தான் மிக்க கூட சுற்றிட்டு வீட்டுக்கு வராளா. ஸோ அப்போ இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இவங்க யாருன்னு தெரியாத மாதிரி நடிக்கிறா. ஸோ ஹீரோனோட அம்மாவும் அவளுடைய நடிப்பை புரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேரையும் அவளுக்கு புதுசாக அறிமுகப்படுத்துகிற மாதிரி படுத்துறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினும் சாரி நீங்கள் யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நிறையும் வந்து எங்கள் அண்ணனை மறந்துட்டியா அப்படின்னோடனே, எனக்கு சத்தியமாக ஞாபகமே கிடையாது, இப்போ வரைக்கும் நான் அந்த பர்சனுடைய பேரை மட்டும் தான் திரும்ப திரும்ப கேள்விப்பட்டுருக்கேன், அவன் முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்க நரிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. சந்தி மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் தாவிக்கிட்டே இருந்துட்டு இருக்கேன், எங்கள் அண்ணனோட நிலைமை பற்றி கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தியா, அவன் நீ உண்மை லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது ஹீரோயினும் நான் என்ன பண்ணுறது, எனக்கு மெமரிஸ் இல்லைனா அது ஏன் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவ கொஞ்சம் ரூடாக வந்து இங்கே நரிக்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய பாலுக்கு கொஞ்சம் கடுப்பாகிடுது. பாலு வந்து அவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் ஹர்ட் ஆகிறது நான் விரும்ப மாட்டேன், ஆனால் இப்போ அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், இந்த சமயத்தில் கூட அவனுக்கு அவன் மேலே ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ நரி வந்துட்டு இப்போ பால் கிட்ட எதுக்காக அண்ணனுக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லையா தானா நடக்கும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுறான். இங்கே ஹீரோயினும் இப்போ பால் சொல்லிட்டு போகிறத கேள்விப்பட்டுட்டு ரொம்பவே பதட்டப்படுறா. அவளால் ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் போய் நேரில் பார்த்தாக்க மிக்க கிட்ட நடிக்கிறதெல்லாம் சொதப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஃப்ரெண்டு ஜீனாக்கு கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் பார்த்து சொல்கிறியா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே ஜீனா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வரா. ஹீரோ என்ன கண்டிஷனில் இருக்கா ஏதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அங்கேருந்து கிளம்ப முயற்சி பண்ணும்போது தான் கரெக்டாக பாலும் நரியும் வர அவங்க கிட்ட மாட்டிக்கிறா. ஸோ இப்போ நரி வந்துட்டு நீ யார், எதுக்காக எங்கள் அண்ணனை பற்றி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணும்போது அவளும் நான் ஹீரோடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பால், இல்லை நான் அவனை ஹீரோயின் கூட தானே பார்த்துருக்கேன், நீ அவளுடைய ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவளை கொஸ்டின் பண்ணுறான். நான் அவங்க 2 பேருக்குமே ஃப்ரெண்டு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜீனா மழுப்பிட்டு வந்துட்டா. அதுக்கு பிறகு ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டு, இங்கே பால் வந்து ஏதோ ட்ராமா பண்ணுறான், நீ வந்து மெமரி லாஸில் ஏமாத்துறியோ அப்படிங்கிறது அவனுக்கு டவுட் ஆகிடுச்சு, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இப்போ உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி என்னையும் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டான், அதனால் இப்போ நீ நடிச்சிட்டு இருக்கிறது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அவன்கிட்ட கொஞ்சம் உஷாராகவே இரு அப்படிங்கவும் நம்ம ஹீரோயினும் எனக்கு இதுக்கான அவசியம் இருக்குது, ஹீரோ என் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு சுடப்பட்டப்ப எனக்கு உயிரே போயிடுச்சு, அவன் உயிரோடு இருந்தாலே எனக்கு போதும், என்னுடைய பிரச்சனையை நான் தீர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவன்கிட்ட போய்க்கிறேன், அவன் எனக்காக காத்துட்ருப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிடுறா. ஹீரோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கன்விச்ச உடனே ஹீரோயினை பற்றி தான் கேட்குறாளா. நரிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. ஹீரோ கிட்ட அதில் வந்துட்டு இவளும் மிக்கும் வந்துட்டு இப்போ டேட் பண்ணியிருக்க விஷயத்த சொல்லாமல் இருக்காங்க. பட் அவன் வந்து அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிறான். பிறகு அவன் விடாமல் நம்ம ஹீரோயினுக்கு கால் அண்ட் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் அவனை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருக்கா. அவனுடைய காலை கூட அட்டன் பண்ணாமல் அவன் நம்பரையும் பிளாக் பண்ணி விட்டுடுறா. ஸோ இதனால் ஹீரோ வந்துட்டு ரொம்பவே வருத்தமாகிடுறான். அதனால யாருக்குமே தெரியாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து இவன் வாட்டுக்கு ஓடி வந்துடுறான் ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த மேனேஜருடைய வீட்டில் தான் ஹீரோயின் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வரானா. அங்கே ஹீரோயின் இவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி நடந்துக்கிறா. அங்கே இருக்கக்கூடிய மிக்கும் மேனேஜரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினுக்கு நிஜத்தில் ஞாபகம் இருக்கா இல்லை நடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. அப்போ மிக் வேகமாக வந்துட்டு இறங்கி வந்து நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடுறான். நானும் ஹீரோனும் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, திரும்ப பிரச்சனை பண்ண வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவும் வந்து பதிலுக்கு பேசிகிட்டே இருக்கும்போது இவன் ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். ஹீரோ கீழே விழுந்துட்டு பெயினில் அங்கே தவிச்சிட்டு இருக்கானா. அதை ஹீரோயின் அங்கேருந்து பார்க்குறா. ஸோ அதுக்கப்புறம் வேகமாக இறங்கி வரா. மிக்கு நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான்.
இல்லை என்னால் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நானே பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட வந்துட்டு எனக்கு நீ யார் என்னன்னு கூட எனக்கு தெரியல, நம்ம 2 பேரும் டேட் பண்ணதா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு 1% மெமரி கூட அதில் கிடையாது, நான் மிக்க தான் விரும்புகிறேன், மிக்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், தேவையில்லாமல் எனக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அதை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதில் இருக்கக்கூடிய மெமரிஸ் எல்லாம் கண்டிப்பாக உன்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அப்போ நான் ப்ரூவ் பண்ணுறேன் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி டக்குன்னு மிக்க இழுத்து கிஸ் பண்ணிடுறா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு மனசே சுக்குநூறாக உடஞ்சி போயிடுதா. அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டு ஹார்ட் ப்ரோக்கனாக அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அங்கே வரக்கூடிய பாலும் நரியும் சேர்ந்து இதை பார்த்துடுறாங்க. ஸோ ஹீரோயின் மேலே கோவப்பட்டுட்டு அங்கே நரி அவளை கூட்டிகிட்டு கிளம்பும் போது ஹீரோ வரவே மாட்டேன், ஹீரோயின் கிட்ட பேசியே தீரணும் நடம் பிடிச்சிட்டே இருக்கும்போது அப்படியே பெயின் தாங்க முடியாமல் கீழே சுருண்டு விழுந்துடுறான். அவனை திரும்ப கம்பல் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டாக்டரும் அவனுக்கு ரெக்கவர் ஆகாமல் எதுக்காக இங்கேருந்து போனான்னு தெரியல, இனிமேல் இந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய மேனேஜருக்கு மனசு கொஞ்சம் பதறுதா. அதனால் ஹீரோவை பார்த்து நல்லா விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. நிறைய அவரை போய் சமைய திட்டா. எங்கள் அண்ணன் ஒழுங்காக இருந்துட்டு இருந்தான், அந்த செலிபிரிட்டிஸோட எப்போ பழகுறானோ அப்போ தான் அவனுக்கு லைஃப்பில் ஆபத்து மேலே ஆபத்து வர ஆரம்பிச்சிது, இப்போ திரும்ப அவன் ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கான், அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் ஹீரோயினும் தான் அப்படின்னு சொல்ல நாங்கள் என்ன பண்ணோம் இவன் இப்படி அடிபட்டு இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்குறாரு. நரியும் ஹீரோயினால தானே இப்போ வந்துட்டு அவன் கன் ஷாட்டோட இங்கே விழுந்து கிடக்கிறான், உயிருக்கு போராடிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னது கன் ஷாட்டா, அப்போ இவனை சுட்டுட்டாங்களா ஹீரோயினுக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு இவர். உங்களுக்கு இது தெரியாதா, தெரியாத மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு நரி திட்டி விட்டுடுறா. இவனை பார்க்கறதுக்காக பால் ஒரு இடத்துக்கு வரான். ஹீரோனும் இந்த பிளேஸ் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே ஹீரோ தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைலில் இருக்கக்கூடிய வீடியோவை மட்டும் நீ பாரு, அதுக்கு மேலே நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு வீடியோவை கொடுக்குறான். ஹீரோயின் முதல்ல மறுக்கிறா, பால் வந்து கட்டாயப்படுத்த அவ சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்க்குறா. பார்த்தா ஹீரோ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கான். ஸோ பால் மூலமாக அதில் என்னென்னா ஹீரோ வந்து நீ இன்னும் அடிக்கிறேன்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாமே புரியும், உன்னோட மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியும், நான் இந்த மாதிரி ஆபத்தில் இருக்கிறத நீ பார்த்துட்டல, அதனால உனக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுதோ இல்லை பயமோ இருக்குது, அதனால தான் என்னையை கழட்டி விட்டுட்டு எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, என் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிற பயத்தில் நீ வந்து என்கிட்ட இந்த மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு மிக்க டேட் பண்ணுற மாதிரி நடிச்சிட்ருக்க, கரெக்டு தானே, நீ எல்லாத்தையும் வந்துட்டு தனியாக இருந்து சால்வ் பண்ணணும்னு நினைக்கிற, எனக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற, அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணுற, ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன், நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும், நீ சொல்லனாலும் சரி மறைச்சாலும் சரி, அதை விட அதிகமாக நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மெசேஜ் இருக்குது. இதை வாசிச்சுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே திரும்பி அழுகிறா. பிறகு அவள் ஒரு ரெக்கார்ட் வந்து ஷூட் பண்ணிவிட்டு ஹீரோக்கு பால் மூலமாக அனுப்பி விட்றா. அதில் அவள் தான் சொல்கிறா, நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான், உன்னை நேரில் பார்க்குறதுக்கு எனக்கு தெம்பு கிடையாது, தயவு செஞ்சு வந்துட்டு என்னை கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிவிடு, இது எல்லா பிளானையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு உன்கிட்ட திரும்பி வந்துடுவேன், நான் லவ் பண்ணுறது ஒன்றை மட்டும்தான், எனக்காக காத்துரு, எனக்காக அதை மட்டும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவளுடைய மெசேஜ் இருக்குது. அவனோட அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் திடீர்னு வந்து அவங்க பொண்ணை அவுட்டிங்க்குன்னு கூட்டிகிட்டு போயிருக்கிறதா சொல்லிட்டு அவர் பதறாரு. ஹீரோயினோட பிஹேவியர்லாம் எனக்கு நார்மலாக தெரியல, அவர் நடிக்கிறாளுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆக்சுவலாக இவருடைய பொண்ணுக்கு வந்து ஆஸ்துமா கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும், அதனால் இவர் வீட்டை விட்டு வெளியிலேயே வச்சுக்க மாட்டார், எப்போவுமே கைக்குள்ளேயே வச்சு பொத்தி பொத்தி பார்த்துப்பார் அந்த பொண்ணை. ஸோ அந்த குட்டி பொண்ணுக்கு இப்போ வெளியில் போகணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஹீரோயின் எப்போவும் நடந்துக்காத மாதிரி அந்த பொண்ணை வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கா, அவளுடைய நிலைமை தெரிஞ்சும், அதனால் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது ஹீரோயின் மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் மேலே கொஞ்சம் கண் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது மிக்கோ அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவள் கண்டிப்பாக வந்து நல்லா கேரிங்காக பார்த்துப்பா, பிளான்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கூடவே இவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு சீக்கிரமாக வந்து என்னுடைய பிஸ்னஸில் நீ ஜாயின் பண்ண பாரு, நான் உனக்கு பல தடவை டைம் கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே டைம் கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் மிக்கோட குட்டி தங்கச்சியும் வெளியில் வராங்க இல்லையா, லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய ஷாப்பிங் எல்லாம் பண்ணி அந்த பொண்ணு செமையாக ஹீரோயின் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. முறையாக அவளுக்கு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது அங்கே மிக்கவும் அவங்க அப்பாவும் நின்று வார்மாக வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இன்றைக்கி நாள் என்ஜாய் பண்ண ஹீரோயின் கூட வந்துட்டு எனக்கு இருக்கிறது அவ்வளோ பிடிச்சிருக்கு, நான் அடிக்கடி இனிமேல் அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ மிக்கும் வந்துட்டு அவள் வந்தோடனே என்னையை கழட்டி விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே அந்த பொண்ணு மிக்கிட்ட வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு காஃப் பண்ண ஆரம்பிக்கிறா, அப்படியே மயங்கியும் விழுந்துடுறா. ஸோ இதனால் அந்த பொண்ணுடைய அப்பா அப்படியே ஹீரோயினை முறைச்சிட்டே நிற்கிறாரு. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்களா. ஹீரோயின் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா. அந்த பொண்ணோட ஹெல்த் தெரிஞ்சும் நான் அவளை கொஞ்சம் ஓவர் ஒர்க் பண்ணிட்டேன் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது தான் அந்த பொண்ணுடைய அப்பா அங்கே ஓடி வந்துட்டு ஹீரோனை போட்டு கத்துறாரு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஒன்றும் உயிரோட விட மாட்டேன், தொலைச்சி கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஹீரோயினுக்கு என்ன எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா எப்போவுமே இவகிட்ட ரொம்ப சாஃப்டாக கைண்டாக தான் பேசிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி அவர் வேர்ட்ஸை விடுறது ரொம்பவே அவளை அஃபெக்ட் பண்ணிடுது. அவர் அங்கேருந்து ஹீரோயினுக்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு கிளம்பி போனதுக்கப்புறமா மிக்க அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அவர் கோவத்தில் பேசுகிறாரு, நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மிக்க அவர்கிட்ட போய் பேசும்போது தான் அவர் சொல்கிறாரு, ஹீரோயினுக்கு பல முறை லைஃப்பில் சான்ஸ் கொடுத்துட்டேன், என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சு
சத்தியமாக அவ்வளோ உயிரோட விட மாட்டேன் அப்படின்னோடனே மிக்கு வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறான். உடனே இந்த ஆள் நம்ம மிக்கை வந்துட்டு போட்டு அடிச்சிடுறாரு. என்ன சொன்னதெல்லாம் மறந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆக்சுவலாக இப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க மிக்கு இந்த ட்ரக் டீலிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ல, அதுக்கான பாஸே இவர் தான். இவர் வந்து இந்த அவங்க அம்மா ட்ரக் டீலிங் பண்ணிட்டு இருக்கும் போதுலேருந்தே இவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் வந்து அவங்க அம்மா கொன்னுட்டதுனால குழந்தையா இருக்கக்கூடிய மிக்கை இவர் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாமே இப்போ தான் நம்மளுக்கு புரிய வருது. இவர் தான் எல்லா மாஸ்டர் மைண்டாகவும் இருந்திருப்பாரு. ஹீரோயினை கிட்னாப் பண்ணது, மிரட்டினது, அந்த தம் டிரைவுக்காகன்னு சொல்லிட்டு எல்லாமே இவர் தான் பண்ணியிருப்பாரு. எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்க சமயத்தில் இங்கே அந்த பொண்ணுடைய அப்பாவை பார்க்கலாம், சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சாக்கு வச்சுட்டு வராலாம். அவர் வெளியில் இருக்க சமயத்தில் மிக்கோடைய ரூமுக்கு வந்துட்டு அவளுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் அங்கே பென்தோஸ்க்கு அடிக்கடி ஒன்று போவான்ல அந்த ட்ரக் டீலிங் எல்லாம் பண்ணுறதுக்காக, அதோடைய கீ கார்டு அவளுக்கு கிடைக்கிது. ஸோ அதை எடுத்துட்டு அவள் செக்யூராக வந்துட்டு அதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் ஏறுறதுக்குள்ளேயே இங்கே அந்த மிக்கோடைய அப்பா வந்துடுறாரு. ஸோ அவருக்கு வேலைக்காரங்க மூலமாக ஹீரோயின் வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவள் இங்கே ஏதோ வந்துட்டு வேலை திருட்டுத்தனமாக பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி ரூமாக போய் தேடுறாரு. ஆனால் பார்த்தா அவள் திரும்ப வந்து லிவிங் ரூமில் உட்காந்துட்ருக்கா. ஸோ இதை பார்த்துட்டு அவர் வந்து சந்தேகப்படுறாரு. ஆனாலும் ஹீரோயின் கிட்ட அதை காட்டிக்காமல் ஆனால் வந்து பேசுகிறாரு. இப்போ ஹீரோயினும் உங்கள் பொண்ணுக்கு இப்படி ஆனதுக்கு நான் உங்ககிட்ட ரொம்பவே சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நான் தான் நேற்று வந்து பதட்டத்தில் பாசத்தில் ஏதோ வந்து உங்ககிட்ட தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பி போயிட்டா. பட் இவருக்கு சந்தேகமாகவே இருந்துட்டுருக்கு. ஹீரோயின் வந்து யாரும் இல்லாத சமயம் வீட்டுக்கு வந்துட்டு போனது விஷயத்த அவர் மிக்கிட்டையும் ஷேர் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா மிக்கிட்டேருந்து இவருக்கு ஒரு கால் வருது. அப்போ மிக் சொல்கிறான், என்னுடைய கீ கார்டை காணும், அதாவது நம்ம ட்ரக் டீல்ஸ் எல்லாம் பேசுவோம்ல அந்த ரூமுடைய கீ கார்டை காணும், நீங்கள் எடுத்தீங்களா பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் உடனே ஹீரோயின் மேலே தான் தனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை தெரிவிக்கிறாரு. ஸோ அவள் தான் வீட்டில் யாரும் இல்லாதப்போ வந்தா. அவள் வந்தப்பயே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு, அவள் இந்த வேலைக்காக தான் வந்திருக்கா. அவளுக்கு மெமரி லாஸும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை, அவளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, நம்மளுக்கு எதிராக எவிடன்ஸை கேதர் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி உங்ககிட்ட நடிச்சு க்ளோஸ் ஆகிக்கிட்டு அது நீ எனக்கு புரிஞ்சுக்க போகிறேன்னு தெரியல, சீக்கிரமாக வந்துட்டு அவகிட்ட இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம கேதர் பண்ணி ஆகணும், முதல்ல இந்த சாவி அவள்கிட்ட இருந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நான் பார்க்க வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் அங்கே மிக்க கிட்ட சாக்கு சொல்லிட்டு தண்ணி எடுக்க போகிறேன்னு சொல்லி அப்படியே ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துடுறான். ஸோ ஹீரோ பேக் ஹக் பண்ணிக்கிட்டு, நீ திரும்பாத, நான் கொஞ்ச நேரம் வந்துட்டு உன்னை இப்படி ஹக் பண்ணிக்கிறேன், எனக்கு அப்போ தான் எனக்கு ஒரு தெம்பு கிடைக்கும், இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்கும் எனக்கான பிரேவரி நான் வந்து கீப் அப் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ நான் உன்னைய பார்த்தேன்னா என்னால் அதை பண்ண முடியும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறான். அழுதுகிட்டே அவள் பேசுகிறத நம்ம ஹீரோவும் தாங்கிக்க முடியாமல், நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறங்கிறத எனக்கு தெரியுது, நீ எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கோ, நீ நினைக்கிறத விட நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவ தான், ஆனால் கேர்ஃபுல்லாக இரு அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ மிக் வந்து ஹீரோயின் இல்லாத அந்த சமயத்தை அங்கே ரூமில் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா சொன்ன மாதிரி ஹீரோயினை வந்து பேக்கை செக் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான், அந்த கீ கார்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோடைய மிக்கோடைய வீட்டிலேருந்து தான் ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்காள், அதனால் வச்சிருந்தா பேக்கில் தான் வச்சுருப்பான்னு சொல்லிட்டு அவன் அதில் தேடிட்டு இருக்கான். பட் ஆனால் அவனுக்கு எதுவும் கிடைக்கல. பிறகு அவன் அடுத்த நாள் என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு கீ கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுத்து ஹீரோயினோருக்கு தெரியாமல் அவகிட்டேருந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறான். பட் அவர் வந்து அதை கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு ஹீரோயினை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீ என்னை ஏமாற்ற பார்க்குறியான்னு அப்படின்னு உடனே, நீங்கள் தான் என்னை வளர்த்துருக்கீங்க, உங்களுக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து அவன் கையிலே அவன் குத்தி காட்டுறான், அவங்களுக்கு நான் என்னைக்கும் லாயலாக இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு. அடுத்த நாள் பார்த்தோன்னா இவர் மிக்க கூப்பிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாரு, இந்த மாதிரி இந்த கீ கார்டு நேற்று நீ கொடுத்தது எனக்கு ஃபேக்குன்னு தெரியாதா, நீ கொடுத்த அப்போவே எனக்கு தெரியும் அது ஃபேக்குன்னு சொல்லிட்டு, ஸோ நீ அவளை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன அப்படி அவள் மேலே காதல் என்னோட லாயல்ட்டியை விட, ஸோ எனக்கு அந்த எவிடன்ஸ் கிடைக்கலனா அந்த பொண்ணை நான் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், இத்தனை நாள் நீ சொன்னேன்னு சொல்லிட்டு தான் நான் அவளை கொல்லாமல் விட்டு வச்சுருந்தேன், இனிமேல் அவளுக்கு வாய்ப்பு தரதுக்கு நான் ரெடியாக இல்லை, அவள் என்னுடைய வேலையில் தேவையில்லாமல் தலையிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஹீரோயின், பால், ஹீரோ 3 பேருமா சேர்ந்து அந்த பென்த் அந்த கீ கார்டோட போகிறாங்க. ஸோ இப்போ இவருக்கு ஏற்கனவே டவுட் வந்துட்டதுனால இவர் அங்கே ஆள் செட் பண்ணி வச்சிருக்காரா. இவங்க அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஆட்கள் இங்கே வந்து இவங்களோட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மாற்றி மாற்றி ஒரு சேசிங் சீனு, ஃபைட் சீனெல்லாம் நடந்து இவங்க 3 பேரும் எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. ஹீரோ அடுத்த நாள் ஹீரோயினை சந்திக்கிறதுக்காக வரானா. அந்த சமயத்தில் ஹீரோயினை அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோயினும் என்ன ஆச்சு, ஏன் இப்படி என்ன பார்க்குற அப்படின்னோடனே, நீ உண்மையாகவே என்ன லவ் பண்ணுறதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன் அதில் என்ன சந்தேகம், நான் தான் ஒரு ரிங் கூட போட்டிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஒன்றும் இல்லை, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதுக்காகத்தான் வந்தேன் அப்படிங்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோயினும் அவன்கிட்ட கொஞ்சம் பாசமாக பேசிகிட்டு இருக்கா. மிக் அப்படியே காம் ஆகிடுறான். அவன் நடிக்கிறா அப்படிங்கிறது தான் அவன் மனசில் தோணிகிட்ருக்கு. இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் அவள் பேசுகிறது எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுக்கிறான். அப்புறம் மிக்கும் அவளும் சேர்ந்து கொஞ்சம் ஷாப்பிங் அப்புறம் லன்ச்சுன்னு எல்லாம் வெளியில் போயிட்டு வராங்க. அப்போ அவளுக்கு ஒரு கால் வர அவசர அவசரமாக மிக்கிட்ட சாக் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. பார்த்தா அவள் ஹீரோவை தான் மீட் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இது எல்லாத்தையுமே மிக் அங்கே பின்னாடி இருந்து கவனிச்சிடுறான். ஸோ நீ நடிக்கிறங்கிறது எங்கள் அப்பா சொன்னப்போ நான் நம்பலை, பட் ஆனால் எனக்கு உன் மேலே இருந்த நம்பிக்கை இப்போ உடஞ்சி போயிடுச்சு, நீ இத்தனை நாள் நடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே வந்து சொல்கிறான். இந்த மாதிரி ஹீரோயின் நடிக்கிறாங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கத்துறாரு,
இன்னும் எதுக்காகடா காத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை மேலே நீ ஆக்ஷன் எடுக்கலைன்னா சத்தியமாக சொல்கிறேன், நான் அவள் மேலே ஆக்ஷன் எடுத்துருவேன். நீ என்ன கற்றுனாலும் சரி, எனக்கு ஒரு பையனே இல்லைன்னு முடிவு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. ஆள் புதுசாக ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணுறான்ல, ஒரு எக்ஸ் போலீஸ் மேனுக்குன்னு சொல்லி ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணால, இப்போ அந்த நபர்கிட்ட தான் ஹீரோவையும் ஹீரோயினையும் பால் கூட்டிகிட்டு போயிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இவர் வந்து ஒரு எக்ஸ் போலீஸ் மேன், ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர், மக்கள் மத்தியில் ரொம்ப நேர்மையானவர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நல்ல பேர் எடுத்திருப்பார். ஸோ இப்போ அவர்கிட்ட கொண்டு வந்து ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த ட்ரக் இஷ்யூஸ்லேருந்து ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவர் போலீஸ்கிட்ட போகிறது சரி வராது, ஏன்னா உங்ககிட்ட எந்த ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரைவ் ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த தம் ட்ரைவ் உங்ககிட்ட கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ரொம்ப ஆர்வமாக. நம்ம ஹீரோயினும் இல்லை, எனக்கு மெமரிஸ் வந்துருச்சு தான், பட் அது எங்கே வச்சுங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. அதே மாதிரி எங்கள் மெமரிஸில் அந்த பாஸுங்கிறவன் யாருங்கிறது எனக்கு இன்னும் தெளிவாக தெரியல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அவரும் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் என்கிட்ட சொல்லுங்கள், என் பக்கத்துலேருந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுதோ உங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த சமயத்தில் இங்கே ஹீரோயினுடைய வீட்டில் மிக்கோடைய அப்பா ஆட்கள் வந்துட்டு அங்கே தேடிட்டு இருக்காங்க இந்த தம் டிரைவுக்காக. ஸோ இங்கே எல்லாரும் மாற்றி மாற்றி தேடிட்டு இருக்கும் போது அங்கே கரெக்டாக வந்துட்டு ஹீரோயினுடைய அம்மா ஷாப்பிங் போயிட்டு வராங்களா, வேலைக்கார பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. பட் பதில் எதுவும் வரல. அதனால் அவங்க வாட்டுக்கு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணை வாய் கையெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்க. அவங்க பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. பிறகு அந்த பொண்ணும் அவங்களும் சேர்ந்துட்டு அங்கே யாரோ வந்துட்டு வீட்டில் கொள்ளடிக்க வந்திருக்காங்கன்னு அந்த பொண்ணு சொன்னதை நம்பி அவங்க தேடிக்கிட்டே போக அங்கே கரெக்டாக கன்னோடு வரக்கூடிய அவனுங்கள்ட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ 2 பேரையும் ஒரே மாதிரியே கட்டி போட்டு வாயை பொத்தி வச்சுட்டு இவனுங்க திரும்ப அந்த தம் டிரைவை வந்து தேடுறதுக்காக ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ கரெக்டாக ஹீரோ பால் அப்புறம் ஹீரோயின்னு சொல்லிட்டு போலீஸை பார்த்து முடிச்சுட்டு அப்போ தான் அங்கே வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்களா. ஸோ இந்த ஆட்கள் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினோட அம்மாவையும் அந்த வேலைக்கார பொண்ணையும் சேவ் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுமே வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவனுங்கெல்லாம் வீட்டில் வந்து தேடுறது கிடைக்கல அப்படின்னா பாஸ் வந்து வீட்டையே கொளுத்திட சொல்லிட்டாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தானுங்க. அப்படின்னா அவனுங்க கொலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கானுங்க தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோ அதை கேட்டதுக்கப்புறமா நீங்கள் இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது, அட்லீஸ்ட் ஜீனா கூட போய் தங்குங்க, இல்லைனா என் கூடயாவது வந்து தங்குங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அதை மறுக்கிறான். ஆனால் ஹீரோயினோட அம்மாவுமே ஹீரோ சொல்கிறதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் எல்லாரும் இங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்து பார்க்குறான். பட் வீடு வந்து பூட்டியிருக்கா. அவளுக்கு கால் பண்ணும்போது அவள் எடுக்கவும் இல்லை. அதனால் அவள் எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் தங்கச்சியை வச்சு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், என்னை பார்க்க வரீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் தங்கச்சிக்கு சொல்லி கொடுத்து கேட்டுடுறான். அவன் தங்கச்சி காரணம் கேட்டதுக்கு நானும் அவளும் கொஞ்சம் சண்டை போட்டுட்டோம், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா, அதனால் நீ கொஞ்சம் பேசு, நான் அவனுக்கு நீ கேட்குறதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திருக்கான். அதனால் அந்த பொண்ணு எதுவுமே சஸ்பீஷியஸாக ஃபீல் பண்ணாமல் ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவன் சொன்ன மாதிரியே நடிச்சிருக்க. ஹீரோயினும் 10 நிமிஷத்தில் நான் உன்னை பார்க்கறதுக்கு வந்துடுறேன், உன்னை நானும் தான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே வந்ததுக்கப்புறமா அந்த குட்டி பொண்ணு ஓடி போய் நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு, ஆக்சுவலாக உங்களுக்கும் அண்ணனுக்கும் சண்டையாமே, அண்ணன் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்துட்டு மிக்கு இருக்கிறத ரியலைஸ் பண்ணுறா. பிறகு மிக்கு வந்துட்டு இவகிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி பொண்ணை வந்து உள்ளே கிளம்பி போக சொல்ல, அந்த பொண்ணும் இல்லை நான் ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்ல மிக்கு பயங்கரமாக திட்டி விட்டு அந்த பொண்ணை அனுப்பிடுறான். அந்த பொண்ணை இது வரைக்கும் யாருமே வந்து திட்டினதே கிடையாது, அவள் கொஞ்சம் சிக்காக இருப்பான்னு சொல்லிட்டு. பட் இப்போ மிக்கு திட்டினதுனால அந்த பொண்ணு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அங்கேருந்து கோச்சுக்கிட்டு கிளம்பி போயிடுறான். மிக்கும் உனக்கு மெமரிஸ் எல்லாம் வந்துருச்சு தானே, நீயே என்னை மன்னிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் நீ மன்னிக்கிற மாதிரி வேலையாக பண்ண, இல்லீகலான திங்ஸ் நிறைய பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி இவங்க சண்டை போடும் போது தான் மிக்கோடைய அப்பா அங்கே வராரு. ஹீரோயின் கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி, என்ன 2 பேரும் வந்து சவுண்ட் கேட்டுட்ருக்கு, 2 பேருக்கு ஏதாவது சண்டையா அப்படின்ன உடனே, சண்டை தான் அங்கிள், ஆனால் பேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு சண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவரும் என் பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல, என் பையன் எவ்வளோ நாளாக அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ ஹீரோயினும் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மழுப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுடைய ஆள் கையில் ஒரு சிம்பிள் பார்க்குறா. அது பார்த்தோன்னே அவளுக்கு அவளுடைய கிட்னாப்பர் ஞாபகம் வருது. அங்கேருந்து அவள் கிளம்பும் போது பார்த்தா கரெக்டாக 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் இவளை கொலை பண்ணுறதுக்காக முன்னாடி முயற்சி பண்ணவன், இன்னொருத்தன் ஹீரோவை அந்த பீச்சில் இவங்க 2 பேர் தனியாக இருக்கும்போது ஷூட் பண்ணி இவளை கடத்திட்டு போனவன். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு இவங்க எதுலேயோ இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடுது. இப்போ ஹீரோ கிட்ட வந்து அதே விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் லிங்க்டாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து கோர்வையாக பார்த்தாக்க இங்கே மிக்குக்கு மேலே இருக்கக்கூடிய நபர் அவனுடைய அப்பாவாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நைட்டு ஹீரோடைய வீட்டில் ஒரு திருடன் வரான். ஸோ இவர் வந்து மிக்கோடைய அப்பா ஆள் தான். இந்த ஆள் இங்கே வந்துட்டு ஹீரோயினை கொலை பண்ணுற மாதிரி அங்கே கத்தியோட அவளுடைய பெட்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஹீரோவும் மற்றவங்களும் சேர்ந்து வளைச்சி பிடிச்சிடுறாங்க. இப்போ உட்கார வச்சு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மிக்கோடைய அப்பா தானே இது காரணம் அப்படின்னோடனே, அவருக்கு என்ன காரணம், மிக்கு தான் காரணம், அவருக்கும் மிக்கு பண்ணுற எந்த வேலையும் தெரியாது, மிக்கு தான் ட்ரக் எல்லாம் டீல் பண்ணுறான் செய்கிறான்னு சொல்லிட்டு எல்லா பழியும் மிக்கு மேலே போட்டுட்டு இருக்கும்போது, இது அப்படியே போலீஸ்கிட்ட வந்து சொல்கிறியா அப்படின்னு ஹீரோ கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த ஆளும் வந்துட்டு அப்படி நான் பண்ணனா மிக்க நான் உயிரோட விட மாட்டேன்னு
தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இவனுடைய பேச்செல்லாம் கேட்கும்போது ஒரு மெமரி ட்ரிகர் ஆகுதா. ஸோ அவள் தலையை பிடிச்சிட்டு அப்படியே கீழே உட்கார அத்தனை பேரும் அவளை பக்கம் திரும்பிடுறாங்க. இதை யூஸ் பண்ணி அவன் அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுறான். ஸ்ட்ரெயிட்டாக இங்கே மிக்கோடைய அப்பா கிட்ட வந்துட்டு, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாமே பண்ணிட்டேன், வேணும்னே அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி மிக்கு மேலே பழியை போட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் கேட்ட உடனே அவர் ரொம்ப பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கும்போது, ஒரே ஒரு வேலை தான், எனக்கு வந்துட்டு திரும்ப என் பக்கம் வந்து யாரும் திரும்பி வந்துடக்கூடாது, அதனால் இதை பண்ண நீ உயிரோடு இருக்காது அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே ஷூட் பண்ணி கொன்னுடுறாரு. இன்னும் ஹீரோவும் இப்போ மிக்க மேலே தான் சந்தேகப்படுறாங்கல்ல, அதனால் மிக்கோட அப்பாவுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட வந்துட்டு மாதிரி மிக்கு வந்து ஹீரோவை கொலை பண்ண பார்த்தான், அதுக்கப்புறம் என்னையை கொலை பண்ண பார்த்தான், இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கான், ட்ரக் எல்லாம் டீல் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவர் தனக்கு எல்லாமே தெரியும், இந்த விஷயத்தை வந்துட்டு வெளியில் சொல்லாதீங்க, போலீஸ்க்கு தெரியக்கூடாதுங்கிற மாதிரி சொல்ல இவங்க 2 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. இவர்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மிக்கோடைய சின்ன வயசு கதையிலேருந்து சொல்கிறாரு, மிக்கோடைய அம்மா வந்து இவரை போட்டு பயங்கரமாக ஃபிசிக்கலாக வந்து அப்யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, அதனால் அவனுக்கு கொஞ்சம் எமோஷனல் லெவல் வந்து ரொம்ப கம்மி, கோவப்பட்டால் என்ன பண்ணுவானே அவனுக்கு தெரியாது, ஸோ அவங்க ட்ரக் டீலிங் பண்ணி தான் அவங்க அம்மா வந்து அவன் கண்ணுக்கு முன்னாடியே இறந்து போனாங்க, ஸோ இவன் சின்ன வயசுலேருந்தே அதை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் எவ்வளோ சொல்லி எவ்வளோ வார்ன் பண்ணியும் எனக்கு தெரியாமல் அவன் இன்னும் வந்து அந்த டீலிங் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கான், ஸோ அது ஆபத்தானதுங்கிறத நான் பலமுறை சொல்லிட்டேன், அதனால தான் அவன் ஏதாவது தப்புல மாற்றிக்கிட்டாலும் நான் அவனை காப்பாற்றி வெளியில் எடுத்துக்கிட்டு இருக்கேன், என்னுடைய பணம் செல்வாக்கெல்லாம் யூஸ் பண்ணி, ஸோ இந்த விஷயத்தில் மிக்க பற்றி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் லீக் ஆகாமல் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுடுறாரு. இப்போ ஹீரோயினுமே வந்துட்டு ஹீரோ கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் வந்து தனக்கு அவர் மேலே சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ திடீர்னு அவளுக்கு ஒரு மெமரி ட்ரிகர் ஆகுது. இப்போ முன்னாடி அதாவது அந்த மேலேருந்து ரூஃப்லேருந்து விழுந்தால அதுக்கு முன்னாடி அவள் வந்து அந்த தம்னையில் இந்த சான்லியர் மேலே தான் வச்சதா அவளுக்கு ஒரு ஞாபகம். ஸோ மேலே ஏறிட்டு அவள் பார்த்தா கரெக்டாக அதில் வந்து அந்த பென்ட்ரைவ் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டு பார்க்குறாங்க. பட் அது பிளாங்காகவே இருக்குது, எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ ஹீரோயின் இருந்த எவிடன்ஸும் போச்சா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆகிட, ஹீரோன்னு எதுவும் கவலைப்படாத, பாலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டெக்கி விஷயம்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம், அதனால் அவன்கிட்ட கொடுத்து ஏதாவது ரிட்ரீவ் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்த நாள் ஹீரோயின் அங்கே ஷூட்டில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா, மேக்கப் எல்லாம் போட்டு. அப்பா மிக்காவில் பார்க்கறதுக்காகன்னு வரான். ஹீரோயினுக்கு மிக்க வந்து பார்த்தோன்னே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுது. அங்கே இருக்கவங்க எல்லாருமே அனுப்பி விட்டுட்டு அவன் ஹீரோயின் கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு இங்கே ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கானா. ஹீரோயின் கிட்ட அவன் மொபைலை காட்டுறான். அதில் பார்த்தா ஹீரோ வந்து ரெடியாகி ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கும் போது அவன் தலையில் ஒருத்தன் கட்டையை வச்சு அடிச்சு போட்டுட்டு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது அந்த வீடியோ. ஸோ இதை காட்டிட்டு ஹீரோயின் கிட்ட, உனக்கு ஹீரோ உயிரோட வேணும் அப்படின்னா நான் சொல்கிறத நீ கேட்டாகணும், அந்த தம்மை வந்து என்கிட்ட வந்தாகணும், அந்த தம் டிரைவை என்கிட்ட கொடுக்கலன்னா ஹீரோவோடைய உயிரை எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் அதை அப்படியே நம்பிடுறா. ஸோ இவன் வந்து பிளாக்மெயில் பண்ணவும் இவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பால் கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல அவனே ட்ரைவ் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போய் விடுறான். இவன் பாலுக்கு கால் பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுறாளாம். ஸோ பாலை பார்த்த உடனே வேறு எந்த வார்த்தையும் பேசாமல் அந்த பென்ட்ரைவ் என்கிட்ட சீக்கிரம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ எதுக்காக வந்துட்டு இவ்வளோ அவசரமாக நீ கேட்குற அப்படின்னோடனே, எனக்கான அவசியம் இருக்குது, அது சீக்கிரம் கொடு, அதில் இருக்கிறது எல்லாமே நீ பார்த்தியா அப்படின்னோடனே, கண்டென்ட்டை பார்க்கல, உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் நான் எப்படி பார்க்க முடியும், உன் கூடயும் ஹீரோ கூடயும் சேர்ந்து பார்க்கலான்ட்டு தான் இருந்தேன் அப்படின்னோடனே, அதை முதல்ல என்கிட்ட கொடு அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட. பாலுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, ஹீரோ இதை பற்றி பேசவே கிடையாது, இவனும் அவசர அவசரமாக நடந்துக்கிறாளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியாமலே அவளை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அங்கே பார்க்கிங் லாட்டில் ஹீரோயினும் மிக்கும் ஒன்றா கிளம்பி போகிறத அவன் பார்க்குறான். ஸோ அவனுடைய சந்தேகம் இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டு தான் அவன் ஒளிஞ்சு நின்றுக்கிறான். இங்கே ஹீரோயின் வந்துட்டு அந்த தம் டிரைவ் இருக்குது அப்படிங்கிறத அங்கே மிக்கிட்ட காட்டினோடனே, சரி இப்போ என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே மிக்கோடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் பாலும் ஹீரோவும் இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு பாலை போட்டு அடிக்கிறான். ஹீரோயினை எதுக்காகடா வந்துட்டு கூட கூட்டிகிட்டு போனால், அவள்கிட்ட என்ன சொல்லிடா ஏமாத்தின அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கத்திட்டு இருக்கும் போது இப்போ பால் வந்து பொறுமையாக சொல்கிறான், என்னைய பிளாக்மெயில் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது பண்ணுறதுக்கோ உங்ககிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது, இருந்த கடைசி எவிடன்ஸையும் என்கிட்ட வந்துருச்சு, அதை எப்படி நான் வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கிட்டேன், ஸோ தேவையில்லாமல் என் மேலே கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லி இவன் வந்து பேசவும் தான் அந்த தம் டிரைவை ஹீரோயின் இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கா அப்படிங்கிறதே பாலுக்கும் நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு புரியுது. ஸோ இதுக்கப்புறமும் அங்கே இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பால் வந்து ஹீரோ அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். ஹீரோயினை ஹீரோ வந்து சந்திக்கிறானா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே என் மேலே தான் தப்பு, எவிடன்ஸ் தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு, இல்லை என் மேலே தான் தப்பு, என்னையை வச்சு தானே அவன் உன்னைய பிளாக்மெயில் பண்ணான், ஸோ நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா நீ இந்த மாதிரி வந்துட்டு அவன் ட்ராப்பில் மாட்டியிருக்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி ஆறுதல் சொல்லிக்கிட்டு, இது போனால் போகட்டும், நம்ம வேறு ஏதாவது வழி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க.
பால் அந்த தம் டிரைவை போட்டு பார்த்துட்ருக்கானா, அதில் இவங்க ட்ரக் டீல் பண்ணுறது யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அதாவது மிக்கோடைய ஃபேஸு, மிக்கோடைய அப்பா ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் இருந்துகிட்ருக்கு. மிக்கு உடனே அவனுடைய மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்க்குறான். ஸோ இந்த மாதிரி அந்த ரிப்போர்ட்டர் வந்து இவங்களை ஷூட் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச உடனே அவர்கிட்ட மிரட்டுறான். இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாமே கூடி என் பாஸ் வந்துட்டு உன்னைய சீக்கிரம் கொன்றுவார், இல்லைனா உன் ஃபேமிலியே டார்ச்சர் பண்ணுவார் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் கன் ஷாட்டோட ஓடி போய் தப்பிச்சிடுறாரு மிக்கு கிட்ட இருந்து. அவரை வந்து ரீச் பண்ணுறதுக்காக மிக்கு அவருடைய ஒய்ஃபை சந்திச்சுக்கிறான். ஸோ இவன் ஒரு ஆக்டர் இல்லை, அதை வந்து கார்டாக யூஸ் பண்ணி டக்குன்னு வந்துட்டு உங்கள் ஒய்ஃபோடைய நம்பிக்கையை சம்பாதிச்சிடுறான். ஸோ உங்கள் ஹஸ்பண்டும் நானும் ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் மிக்க பக்கத்தில் இருக்கும் போதே அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டு மிக்கு இங்கே என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு, உங்களை பற்றி விசாரிக்கிறாரு, பேசுகிறீங்களான்னு சொல்லிட்டு ஃபோலோ கொடுக்கும்போது அவன் இவரை பிளாக்மெயில் பண்ணுறான். நீங்கள் வரலன்னா உன் ஒய்ஃபை கொண்டுடுவேன், அந்த எவிடன்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அப்படி தான் அவரை வந்து அந்த பில்டிங்கில் வந்துட்டு அன்றைக்கி அவர் சாகிற அன்றைக்கி இன்வைட் பண்ணியிருந்திருப்பான். அதுக்கப்புறமா இவனும் அந்த பாஸும் சேர்ந்து கொண்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிவிட்டு இதை போலீஸ் கைக்கு மாட்டுச்சுன்னா அத்தனை பேரும் க்ளோஸ் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு லைட்டாக வந்து வில்லத்தனமாக சிரிச்சுட்டு அடுத்தது அவங்க அப்பாவை போய் சந்திக்கிறான். இப்போ அந்த பென்ட்ரைவ் இவன் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறதையும், அதனால் என்னோட உயிருக்கோ இல்லை ஹீரோனோட உயிருக்கோ ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து ஆன்லைனில் போய் வைரல் ஆகிடும், பிறகு உங்களை காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோயினும் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் வச்சு அந்த ரிப்போர்ட்டருடைய வீடை கண்டுபிடிச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு கதவை தட்டிகிட்டே இருக்காங்க, யாருமே வரலையா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு வந்துட்டு இவங்க தெரியாமல் செவரேறி குதிச்சு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா அந்த ஸ்கார்ஃபேஸ் ரிப்போர்ட்டர் இருக்கான்ல, இறந்து போனவனுடைய தம்பி, ஸோ அவனும் அப்புறம் அந்த ரிப்போர்ட்டருடைய ஒய்ஃபும் அங்கே இருக்காங்க. 2 பேர் கன் பாயிண்ட் பண்ணி இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. அப்போ வந்து இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லியும் அவங்க நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா மிக் அப்படி தானே அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் ஏமாற்றிருப்பான். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்கார்ஃபேஸ் ரிப்போர்ட்டர் ஹீரோவை அடிச்சு போட்டுடுறான் தலையில். அப்புறம் ஹீரோயினை வந்துட்டு அவன் அடிக்க வரும்போது ஹீரோயினும் நாங்கள் எதுக்காக வந்திருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறா ஆரம்பத்துலேருந்து. அதை சொன்னதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் அரை மனசாவது நம்பிக்கை வருது. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்ககிட்ட இருந்த எவிடன்ஸையும் நாங்கள் தொலைச்சிட்டோம், உங்கள் ஹஸ்பண்டுடைய சாவுக்கு நாம் அவங்கள பழித்தீத்தாகணும், அவங்கள கூண்டில் ஏற்றி ஆகணும், அதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு உடனே அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மிக்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது அவனுடைய மேனேஜருக்கு. அதை எடுத்து அவர் ப்ரே பண்ணி கேட்கும் போது நான் சீக்கிரத்தில் செத்துடுவேன், அப்படி நான் செத்ததுக்கு பிறகு உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த தம்ப்நெயிலை நீங்கள் அங்கே போலீஸ்கிட்ட எப்படியாவது கொடுத்துருங்க, அந்த டிரைவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்துட்டு அவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்ல அவருக்கு ரொம்ப பதற ஆரம்பிச்சிடுது. உடனே அந்த பென்ட்ரைவை போட்டு அவர் கேட்குறாரு. ஸோ அதில் பார்த்தா ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக வந்து மாற்றி வச்சுருக்கான். இவர் பாஸ்வேர்டு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட்டை பார்க்க முடியாமல் திகைக்கிறாரு. ஆனாலும் மிக் இந்த மாதிரி ஆபத்துன்னு சொன்னானே மனசு பதறிக்கிட்டு அவனை நேரில் போய் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராரு. வர சமயத்தில் அங்கே மிக்க அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டில் அவனுடைய அப்பா ஆட்கள் வந்து இப்போ அந்த பென்ட்ரைவை கேட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டு அவனை பயங்கரமாக அடிச்சு போட்டு போயிருக்காங்க. ஸோ அவன் மயக்கத்தில் இருக்கும் போது இவர் தான் வந்து காப்பாற்றுறாரு. ஏண்டா உனக்கு இப்படி ஆச்சு, நீ இப்போ அந்த மெசேஜில் சொல்லியிருந்தியே அதுதான் காரணமா, அந்த பென்ட்ரைவுக்காக தான் அவனை இப்படி அடிச்சு போட்டாங்களா, அவனை கொல்ல பார்க்குறாங்களா, நீ சாக போகிறேன்னு தெரிஞ்சும் அப்படி ஏன்டா அந்த பென்ட்ரைவை வச்சுட்டு இருக்க, கேட்குறவங்கள்ட்ட கொடுத்து தொலைக்க வேண்டியதானே அப்படின்லாம் சொல்லி கத்திட்டு இருக்காரு. இவனும் நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகாதீங்க, உங்கள் உயிரை காப்பாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ எனக்கு வாழ்வு கொடுத்துருக்கடா, உன்னைய வச்சு தான்டா இத்தனை வருஷமாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன், உன்னை அப்படியே விட்டுட்டு போயிடுவேனா, நீ இல்லைனா நான் இல்லை, நம்ம 2 பேரும் எதுனாலும் சேர்ந்து தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இவன் வந்து அதனால கொஞ்சம் நெகிழ்ந்து போயிடுறான். அதுக்கு பிறகு இங்கே மிக்க வந்துட்டு வர வைக்கிறதுக்காக மிக்கோடைய அப்பா அவருடைய பொண்ணு பிறந்த நாள் அன்றைக்கி அவர் பொண்ணை விட்டே மிக்க வந்து பேசி ஒரு இடத்துக்கு வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறாரு. அவன் தங்கச்சி சொல்ல தட்ட முடியாமல் பாசத்தில் அங்கே வந்துடுறானா. இப்போ அவருடைய ஆட்களோடு வந்து மிக்க மிரட்டி அந்த தம்ப்ரைவ் இல்லைனாலும் எனக்கு பரவாயில்ல, அது எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இல்லை அது ரிலீஸ் ஆனாலும் அது எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு மார்ஃபிங்னு சொல்லி நான் தப்பிச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரியும், போலீஸ் போஸ்ட்டில் எனக்கு ஆள் இருக்காங்கிறது உனக்கே தெரியும்ல அப்படின்லாம் சொல்லிட்டு மிக்க இப்போ கொலை பண்ண துணிஞ்சிட்டதா சொல்லிட்டு சிரிக்கிறாரு. மிக்க அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறானா. அப்போ இவருடைய ஆட்கள் அங்கே போயிட்டு மிக்க ஷூட் பண்ணிடுறாங்க. மிக்க அப்படியே கன் ஷாட் நிறைய விழுந்துட்டு அப்படியே கீழே விழுகிறான். ஸோ இவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவரும் அங்கே நேரில் வந்து பார்த்துட்டு கிளம்பி போயிடுறாரு. என்னுடைய பொண்ணு வீட்டில் உட்காந்து அழுதுட்டுருக்கா. இந்த மாதிரி அண்ணா வந்து என்னை வெயிட் பண்ண சொல்லிட்டு வரவே இல்லை, என் பர்த்டே செலிப்ரேஷனை கூட விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் போது தான் டிவியில் நியூஸ் ஃப்ளாஷ் ஆகுது. ஹீரோயின் பிளான் படி அந்த ரிப்போர்ட்டருடைய ஒய்ஃபு திரும்ப அவருடைய டெத்துக்கு கேஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சிடென்ட் கிடையாது, மர்டர் அப்படின்ற சந்தேகத்தின் பேரில் அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ இதை பார்த்தோன்னே இவருக்கு செமைய கடுப்பேறிடுது. அங்கேருந்து வந்து கோவமாக அவர் எழுந்து நிற்க அந்த பொண்ணும் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இவ கேட்டது தான் மிச்சம். அவர் பயங்கரமாக அந்த பொண்ணை போட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு டென்ஷனில். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு என்னைய திட்டிட்டீங்கல்ல, காரணமே இல்லாமல் என்னை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு உங்ககிட்ட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் ஓடுறா. அவளை துரத்துக்கிட்டே போகும்போது அவள் அங்கே வரக்கூடிய ஒரு கேபில் ஏறி போயிடுறா அழுதுகிட்டே. நம்ம ஹீரோனுக்கு கால்
கால் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு பர்த்டே, அப்பா என்னை திட்டாரு, மிக்க என்னை பார்க்க வரலன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுக ஹீரோயினும் ஹீரோ இருக்கக்கூடிய அந்த அட்ரஸை வந்துட்டு கொடுத்துட்டு அந்த பொண்ணை அங்கே வர சொல்லிடுறா. அங்கே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஹீரோயின் போனதுக்கப்புறமா பார்த்தா ஹீரோ வந்துட்டு மற்றவங்களோட சேர்ந்து அந்த பொண்ணுக்காக சூப்பராக வந்துட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி டக்குன்னு வந்து டெக்கார்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு அது எல்லாத்தையுமே பார்த்து அங்கே திட்டு வாங்கினதெல்லாம் மறந்து போயிட்டு இவங்களோட சூப்பராக வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கா. எப்போவும் பர்த்டேனா எங்கள் 2 பேர் 3 பேரோட முடிஞ்சு போயிடும், இன்றைக்கி தான் இவ்வளோ பேர் கூட செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கிறத ட்ராக் பண்ணி அவளுடைய அப்பா இங்கே வந்துடுறாரு. ஹீரோயின் வேணும்னே பிளான் பண்ணி அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததா அவர் நினச்சிட்டு ஹீரோயினை கத்த அந்த பொண்ணும் நான் தான் இங்கே தேடி வந்தேன், இங்கே எனக்கான பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பராக நடந்துச்சு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவும் மரியாதை என்கிட்ட வந்துரு, இல்லைனா இவளை நான் சும்மா விட மாட்டேன், இவ கூட தானே நீ வரசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை ஏதாவது பண்ணிடுவேன் மிரட்ட அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூடவே கிளம்பி அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. மிக்க இறந்து போயிட்டு தான் ஒரு நியூஸ் வர ஹீரோ ஹீரோயின் மேனேஜர் அப்புறம் அவனுடைய அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வந்திருக்காங்களா. ஸோ இப்போ மிக்கோடைய பாடியை பார்த்த உடனே அவங்க அப்பா அப்படியே கதறி அழுகிறாரு, எனக்கு இருந்த ஒரே பையனும் இப்போ போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிறத அங்கே இருக்கக்கூடிய மேனேஜரும் நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வந்துட்டு எமோஷனே இல்லாமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் மனசு கொஞ்சம் பதறுது, நிற்கு இப்படி போயிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுமே அவன் சரியானவன் தான், அவனை வந்துட்டு வழி நடத்தினவங்க தான் தப்பாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி மிக்குக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபியூனரல் ஹோல்ட் பண்ணுறாங்க. அங்கே ஹீரோயின் வர எல்லாருமே அவளை வளைச்சு வந்து கொஸ்டின் கேட்கறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி மிக்கோட இடத்துல இவளுக்கு காரணம் இருக்கா, 2 பேர் ஏதாவது சண்டை போட்டிங்களா, மனஸ்தாபம் இருந்துச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் ஹீரோனோட அம்மா கோவப்பட்டுட்டு என் பொண்ணு மேலே பழி போடலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அதோட மேனேஜர் வந்து இன்டரப்ட் பண்ணி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுடுறாரு. பிறகு இவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்பும் போது அங்கே திடீர்னு கிளீனிங் லேடி ஒருத்தவங்க ஓடி வந்து நம்ம ஹீரோனுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க கையில் க்ளவுஸ் போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபோனை ஒழுங்காக ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்து நீங்களே எடுங்களேன் அப்படின்னு ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி எடுத்துடுறா. கிட்ட இருந்து அவனுடைய தங்கச்சிக்கு ஒரு லெட்டர் வருது. ஸோ அதில் அவளுடைய பிறந்தநாளுக்கு வந்துட்டு விஷ் பண்ணிட்டு என்னால் இனிமேல் உன்னை பார்க்க முடியல அப்படின்னா என்னை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம், அதுக்காக நான் உன்னை லவ் பண்ணலாம் அர்த்தம் கிடையாது, நான் உன்னை ரொம்பவே நேசிக்கிறேன், இந்த உலகத்திலே வந்துட்டு எனக்கு உண்மையான அன்பை கொடுத்தது நீ மட்டும்தான், அதே மாதிரி நான் எனக்காக இருந்தாலும் உன்னை என் தங்கச்சி தான், நீ வந்து யார் சொன்னாலும் சரி என்ன சொன்னாலும் சரி என்னுடைய சொந்த தங்கச்சி தான் நீனு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப எமோஷனலாக ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். அதை வாசிச்சோடனே அந்த பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டே நம்ம ஹீரோனுக்கு டக்குன்னு கால் பண்ணுறா. இந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு வந்துட்டு ஏற்கனவே அவன் சாக போகிறது தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு இது எங்கள் அண்ணன் இந்த பற்றி ஏதாவது தெரிஞ்சால் என்கிட்ட மறைக்காமல் உண்மையை சொல்லிடுங்க, நான் அப்பாவும் சரி நீங்களும் சரி எல்லாரும் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு அழுகிறத பார்த்து ரொம்ப பாவப்படுறா. கூடவே மிக்கு வந்துட்டு உனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு தான் நினப்பான், நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் அவனுக்கு வேணும், அவன் வந்து வேறு மாதிரி இருந்திருந்தாலும் அவன் உன் மேலே அதிக பாசம் வச்சுருக்கான், உனக்கு நல்லது தான் பண்ணுவான், அதனால் நீ எதுவும் யோசிக்காதுன்னு சொல்லி அந்த பொண்ணு சமாதானப்படுத்திடுறா. பிறகு ஹீரோயின் மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்லி போலீஸ் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. மிக்கோடைய டெத்தில் அவனை ஷூட் பண்ணியிருக்கக்கூடிய கன் அங்கே கிடந்துச்சு, அதில் ஹீரோனோட ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எப்படின்னா இப்போ ஃபியூனரலுக்கு போனப்போ ஒரு கிளீனிங் லேடி வச்சு ஃபோட்டோ எடுத்தால ஹீரோயின் கிட்ட கையில் கொடுத்து அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டை தான் இப்போ எடுத்து இங்கே மிக்கோடைய அப்பா தான் அந்த ஆளை செட் பண்ணி இப்போ இந்த கன்னு மேலேயும் வச்சு மிக்கு இருந்த இடத்துல அவனை ஷூட் பண்ண இடத்துல வந்துட்டு ஹீரோயினோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கிற மாதிரி வச்சிருக்காரு. ஹீரோயினை செட் பண்ணி உள்ளே அனுப்பி விட்டால் இவருக்கு வந்து தலைவலி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த என்கொயரி நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் அங்கே இல்லைன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். பட் அதை நம்புறதுக்கு போலீஸ் விட்னஸ் வேணும், அதுவும் நம்புற மாதிரியான ஆட்கள் வேணும். ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டோ இல்லை ஃபேமிலியோ சொன்னால் நம்ப மாட்டேன்னு சொல்லும் போது மிக்கோடைய குடி தங்கச்சி அங்கே கூட்டிகிட்டு வராங்க. அந்த பொண்ணு வந்து நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன், என்னுடைய பர்த்டே செலிப்ரேஷனில் இருந்தப்போ தான் அண்ணா வந்து அந்த சைடு இறந்துட்டான்னு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போலீஸ் வந்துட்டு சரின்னு இவளை அலோவ் பண்ணிடுறாங்க வெளியில். பட் இவன் மேலே இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, கூப்பிட்டா வரணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே அந்த குட்டி பொண்ணுடைய அப்பா வந்துட்டு ஒரு பாடி கார்டுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. அவள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனா, நீ ஏன் கூட போகல, அவள் எங்கே போனா என்ன ஏதுன்னு கத்திட்டு இருக்கும் போது நாங்கள் ட்ராக் பண்ணிட்டோம், அவள் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் மேலே சந்தேகம் இல்லைன்னு சொல்லி போலீஸ் கிட்ட போயிட்டு அவளுக்காக விட்னஸாக வந்துட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இவர் பயங்கரமாக கோவப்படுறாரு. அப்போ தான் அந்த பொண்ணு வீட்டுக்கு வர நீ எங்கே போன, எதுக்காக வந்து என் பெர்மிஷன் இல்லாமல் போனோன்னே நான் கேட்டால் நீங்கள் வெளியில் விட மாட்டீங்கல்ல, அதனால தான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. அதுக்காக ஹீரோனுக்கு போய் நீ ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க அந்த பொண்ணு டக்குன்னு குழம்பி போயிடுறா. நான் அங்கே தான் போனேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இவர் அதுக்கப்புறம் தான் உளறிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நான் கேட்டதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இல்லை முதல்ல நான் கேட்டதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அப்போ ஹீரோயினை நீங்கள் தான் வந்துட்டு டவுட் பண்ணி மாட்டி விட்டீங்களா, அவள் ரொம்ப நல்லவ, அவள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ண அந்த பொண்ணை கொஞ்சம் ரஃப் ஹேண்ட்லிங் பண்ணிட்டு பயங்கரமாக திட்டவும் செஞ்சிடுறாரு. இதனால் அந்த பொண்ணு ப்ரீத் பண்ண முடியாமல் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவளுடைய ஆஸ்துமா அட்டாக் வந்துட்டு கொஞ்சம் சிவியர் ஆகிடுது. இவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை பார்த்துக்கும் போது அந்த பொண்ணு இவர்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தெல்லாம்
திருப்பிக்க இவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஹீரோயினுக்கு அவள் சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால அவகிட்ட வந்து ரொம்ப கண்டிப்பாகவே நடந்துக்கிறாரு. சீனில் பார்த்தோன்னா மிக்கு மேனேஜர்கிட்டையும் ஹீரோகிட்டையும் வந்து பிளான் படி எல்லாமே சூப்பராக செட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். ஆமாம், மிக்கு உயிரோட தான் இருக்கான். இப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கூட. ஸோ மிக்கை வந்து ஷூட் பண்ணிவிட்டு அந்த பார்க்கிங் லாட்டில் போட்டு போயிடுறானுங்கல்ல, அவன் செத்துட்டு தான் இவங்க நினச்சிக்கிறாங்க போலீஸ் கண்டுபிடிப்பாங்க அவன் பாடியன்னு சொல்லிட்டு. பட் மிக்கு வந்து சாகலை. அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் இவங்க இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு அசையாமல் அவங்களுக்கு முன்னாடி நடிச்சிருக்கான் செத்த மாதிரி. அதுக்கு பிறகு அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு எப்படியோ வந்துடுறான். வந்த பிறகு அந்த மேனேஜருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேனேஜர் உடனே பதறி வச்சுட்டு ஓடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாரு. ஆனால் அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சத்தியமாக என்னை பிழைக்க விட மாட்டாங்க, அதனால் இங்கே யாராவது டாக்டரை முடிஞ்சால் கூட்டுவாங்க, இல்லைனா நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவர் டாக்டரை வர வச்சு உடனே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க சைலண்ட்டாக. ஸோ அதுக்கு பிறகு அவனுக்கு எனக்கு ஒரு பிளான் இருக்குது, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த நம்பிக்கையில் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாம் பார்க்கணுன்னு சொல்கிறான். சரின்னு இவர் ஏற்பாடு பண்ணுறாரு. அங்கே அவங்க வந்ததுக்கப்புறமா அவன் வந்து மனசில் இருக்கக்கூடிய பிளான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு நபர்கிட்ட இருந்து தான் எஸ்கேப் ஆகிறதுக்காக பார்க்குறோம். ஸோ நான் இந்த இடத்துல இறந்து போனதாகவே இருக்கட்டும், உங்களுக்காக நான் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத சொல்கிறேன், உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு உடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒன்றா ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இதுக்கு பிறகு மிக் நம்ம ஹீரோயின் கிட்ட தனியாக பேசிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்குறான். என்னோட இருந்ததும் உனக்கு வந்து பல முறை கொலை மிரட்டெல்லாம் வந்துச்சு, என்னால் பக்கத்தில் இருந்தும் உன்னை காப்பாற்ற முடியல எல்லாம் தெரிஞ்சுமே. ஸோ பல முறை நான் முயற்சி பண்ணேன், ஆனால் நிறைய முறை நான் ஃபெயில் தான் ஆனேன். ஆனால் ஹீரோ வந்துட்டு அது மாதிரி கிடையாது, உனக்காக அவன் எப்போவுமே வந்து அவன் உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்துட்டுருக்கான். ஸோ அதனால் நீ அவனை சூஸ் பண்ணதை நான் வந்துட்டு மனசார ஏற்றுக்கிறேன். உங்கள் 2 பேருக்கு நடுவில் நான் வரமாட்டேன். அவன் தான் உனக்கு கரெக்டானவன் சொல்ல போனால். நான் அதிகமாக லவ் பண்ணுறது உன்னையத்தான், அது வந்து என்றைக்குமே மாற போகிறதில்ல. ஆனால் நீ அவன் கூட சேஃபாக இருப்பேனா நான் உன்னைய விட்டு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி இவங்க 2 பேரும் வந்து பேச்சப் பண்ண, எனக்காக இருந்தாலும் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான் மேக் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் அவனை ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறதா ஒத்துடுறா. மிக்கு யார்கிட்ட இருந்தோ கால் வர அவங்கள பார்க்குறதுக்காக வரான். ஸோ அந்த நபர்கிட்ட வந்த உடனே பாஸ் இந்தாங்க நீங்கள் கேட்ட பென்ட்ரைவ் அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். ஸோ அந்த நபர் இப்போ தான் டேர்ன் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் தான் அங்கே நிற்கிறாரு. இவர் தான் எல்லாருக்குமே பாஸ் மாதிரி, அதாவது அவருடைய அப்பாவுக்குமே இவர் தான் பாஸ் மாதிரி. ஆக்சுவலாக இவர் போலீஸ் ஃபோர்ஸில் இருந்தப்போவே ட்ரக் டீலிங்கெல்லாம் இவர் நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பார். அதனால தான் மிக்கோட அப்பாவில் எதில் எதுவுமே மாட்டாமல் இத்தனை வருஷம் தப்பிக்க முடிஞ்சிருக்கு. ஸோ இவங்களுடைய ஹெல்ப் தான் இங்கே அதிகமாக இருந்துகிட்ருக்கு. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு ரைவல்ரி மாதிரி இவரோட பேரை இப்போ வந்து அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இவரோட பேர் வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக இவர் இப்போ மிக்கோடைய அப்பாவை ஒரு பலிக்கடை ஆக்கணும்னு பார்க்குறாரு. ஸோ மிக்க தம் பக்கம் வச்சுக்கிறாரு. அவருடைய அப்பாவுக்கு இப்போ ஒரு நியூஸ் வருது, அவருடைய ஆட்கள் எல்லாரையுமே போலீஸ் ஒன்று வளைச்சி பிடிச்சிடுறாங்க, அப்படி இல்லைனா அந்த ஆட்கள் எல்லாரையுமே கொன்னுடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து என்ற அளவுக்கு தான் இப்போ வந்து ஆட்களே மிச்சம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் புரியாமல் முடிச்சிட்ருக்காரு. இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே நம்ம ஹீரோயின் சொல்லியிருக்கால அந்த ரிப்போர்ட்டரோட ஒய்ஃபு, அவள் வந்து எல்லாத்தையும் உளறி வச்சதுனால இவர் கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த லேடியை லாக் பண்ணுறாரு. அவங்களும் இவரை பார்த்தோன்னே ரொம்ப நம்புகிறாங்க. ஏன்னா ஹீரோவும் இவரை பற்றி பெருசாக பேசியிருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்கள்ட்ட போயிட்டு என்கிட்ட எவிடன்ஸ் வந்துட்டு பெருசாக இல்லை, அதனால் எனக்கு விட்னஸும் வாக்குமூலமும் வேணும், நான் உங்களை கையோடு கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க அப்படியே நம்பிடுறாங்க. இங்கே மிக்கு வந்துட்டு இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்து அழுதுட்ருக்காளா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இங்கே பார்த்துட்டு போனதையும் சொல்கிறா. இப்போ அவருடைய ஆட்கள் எல்லாருமே இறந்துட்டாங்க, அந்த வீடியோ வந்துட்டு ரிலீஸ் ஆகி வைரல் ஆகிடுச்சு, போலீஸ் வந்து தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு கடைசியாக ஒரு தடவை பேசிட்டு போகலான்ட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி அப்பா தப்பு பண்ணிட்டேன், ஆனால் நீ வந்துட்டு நல்லா இருக்கணும், நான் இங்கேருந்து ஓடிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு போலீஸ்கிட்ட போயிடுங்க, அவங்க உங்களுக்கு சென்டென்ஸ் அது கம்மி பண்ணுவாங்கன்னு சொல்ல, போலீஸ்கிட்ட போயிட்டா கண்டிப்பாக என்னை உயிரோடு வந்துட்டு இருக்க விட மாட்டாங்க, அங்கே இருக்கவங்கெல்லாம் என்னை கொன்னுடுவாங்க, நான் உயிரோடு இருந்து உன்னை தூரமாக இருந்தாது பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே இவர் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே லாயலான ஆள் கூட அவர் வந்துட்டு வெளியில் வராரு. அவன் வந்து இவரை வேற ஒரு இடத்துக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கான். இவரும் வந்துட்டு பரவாயில்ல நீயாவது எனக்காக இருக்கியே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அவன் கன் எடுத்து இவரை ஷூட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறான். அதுக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், நீ ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் போது, நீங்கள் எனக்கு நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க, ஆனால் உங்களுக்கும் மேலே இருக்கவர் ஒருத்தர் என்னையை நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இவரை ஷூட் பண்ணிடுறான். பிறகு அவன் வந்து அந்த போலீஸ் இருக்கார்ல எக்ஸ் போலீஸ்மேன், அவருக்கு கால் பண்ணிட்டு, பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இவனை போட்டு தள்ளிட்டேன், இனிமேல் வந்துட்டு நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்க அவனோட தலையில் இவர் கட்டையை வச்சு அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அதே ஃபோன் எடுத்து இவர் இங்கே பேசுகிறாரு, இங்கே அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கொன்னுடலான்னு பார்த்தியா, நான் உனக்கு தலைவலி கொடுக்காம போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி வந்துட்டு இந்த மாதிரி ஃபோனில் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் இப்போ மிக்குக்கு கால் பண்ணிட்டு, நீ தான் உங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரணும், அந்த போட்டு தள்ளணும், இல்லைனா என் கண்ணு முன்னாடி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப
கோவமாக கத்துறாரு. அப்பாவும் இல்லாமல் அண்ணாவும் இல்லாமல் அந்த குட்டி பொண்ணு வந்து ட்ரீட்மெண்ட்டில் ஒழுங்காக ஒத்துழைப்பெல்லாம் கொடுக்காம எப்போ பாரு சேடாகவே இருந்துட்டுருக்காளா. அதனால் ஹீரோனும் சேர்ந்து மிக்கு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவனை இந்த பாப்பாவை பார்க்கறதுக்காக வர வைக்கிறாங்க. ஸோ அவன் இங்கே வந்த உடனே அந்த பொண்ணு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு நீ இன்னும் சாகலையா அப்படிலாம் சொல்லும் போது இல்லை நான் வந்துட்டு இங்கே சில வேலைகளுக்காக இந்த மாதிரி நடிக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த பொண்ணுக்கு லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். கூடவே அந்த பொண்ணை வந்துட்டு கண்டிப்பாக கேர் பண்ணி பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஓகே ஆகுறா. ஹீரோயினும் திரும்ப அந்த போலீஸ் ஆஃபீஸரை நம்பிக்கிட்டு அவங்க என்னெல்லாம் வந்து க்ளூஸ் இப்போ கேதர் பண்ணியிருக்காங்க, ஹீரோயினுக்கு என்னெல்லாம் மெமரியில் வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே இப்போ இவர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருந்துட்டுருக்காங்க. இவர் வந்து ரெடியாக இருந்துட்டுருக்காரு. ஹீரோயின் வந்துட்டு இவளுடைய பெயர் வந்துட்டு அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு, இல்லை இவருடைய முகம் அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா அவளை போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு. பட் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. தூரத்துலேருந்து ஒரு ஆளை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவள் சொல்லிகிட்ருக்கா. அதனால் அவர் வந்து இப்போதைக்கு கொல்லாமல் விட்டுருக்காரு. ஸோ இங்கே வந்து மிக் வந்து அவங்க அப்பா இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது அவர் அவனை பயங்கரமாக திட்டுறாரு. உன் மூளையை கொஞ்சம் கூட யூஸ் பண்ண மாட்டியா, நான் உனக்கு கொடுத்த வாக்கு ஹீரோயினை உயிரோட விடுறன்றது தான், அது வந்து அப்புறம் நடக்காமல் போயிடும், மரியாதையாக போயிட்டு உன் புத்தியை யூஸ் பண்ணி உங்கள் அப்பாவை என்கிட்ட கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ வந்து மிக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறதுனால அவன் உடனே ஓடி போயிட்டு அந்த குட்டி பொண்ணு தான் பார்க்குறான். பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட இப்போ வந்து பேசி ஏமாத்துறான். இந்த மாதிரி அப்பா வந்துட்டு வெளியில் வந்தால் அவருக்கு வந்து போலீஸ்கிட்ட சென்டென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும், ஆனால் அவர் மறுக்கிறாருல, அதனால நீ தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி அவரை வெளியில் வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு, ஸோ அவரை வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, நீ அவர் கடைசியாக ஒரு தடவை பார்க்கணுங்கிற மாதிரி பேசு அப்படின்னோடனே அந்த பொண்ணும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு அனுப்பி விட்டுடுறாங்க. அதை பார்க்குறவர் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாரு. மிக்க எதிர்பார்த்த மாதிரி நைட் யாரும் இல்லாத சமயம் இங்கே வராரா. ஆனால் இந்த ரூமில் இருக்கக்கூடிய பொண்ணை மிக்கு ஆல்ரெடி வேறு ரூமுக்கு வந்துட்டு மாற்றி வச்சுருக்கான். ஸோ இங்கே மிக்கு வந்துட்டு அவரை கரெக்டாக கையும் கொள்ளவுமா பிடிச்சிடுறான். பிடிச்சதுக்கப்புறம் தான் இவர் ரியலைஸ் பண்ணுறாரு இது மிக்கோடைய ட்ராப்பு தான் சொல்லிட்டு இந்த பாஸ் கிட்ட அவன் ஒப்படைக்க போகிறான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் மிக்க எப்படி வந்து தூக்கி வளர்த்தாருங்கிறது எல்லாத்தையுமே திரும்ப சொல்லிட்டு இருக்கும்போது மிக் கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுறான். அப்போ அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் உன்னை ட்ரக் டீலிங்கில் இன்வால்வ் பண்ணியிருந்தாலும் உன்னை என்றைக்குமே சொந்த பையன் மாதிரி தானே பார்த்தேன், நான் இப்போ போய் சொல்லங்கிறது உனக்கே தெரியும், என் பொண்ணையும் உன்னையும் நான் என்றைக்கு பிரித்து பார்த்தது கிடையாது, நீயே யோசிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது எமோஷனல் ஆகிட்டு இவன் விட்டுட்டு வெளியில் வந்துடுறான். பிறகு அந்த எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணிவிட்டு நான் இன்னும் வந்துட்டு நம்ம ட்ராப்பில் வந்து அப்பா வரல, அவர் பொண்ணு கால் பண்ணியுமே வந்துட்டு அவர் வர மறுத்துட்டாரு, நான் வேறு ஏதாவது பிளான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிடுறான். பொய்ங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. அதனால் அவர் மிக்க கொள்றதுக்காக அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி விட்டுடுறாரு. மிக்க அங்கேருந்து அவனை அடிச்சு போட்டு தப்பிச்சிடுறான். ஸோ அந்த ஆள் இங்கே வந்துட்டு அவன் தப்பிச்சிட்டான். பட் ஆனால் பெருசாக ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா அவங்கள்ட்ட சொல்ல சொன்னான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டு இந்த ஆளையும் சேர்த்து திரும்ப அடிக்கிறாரு. அதனால ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டு ஹீரோவை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன், அதனால நான் சொன்ன இடத்துக்கு நீ பென்ட்ரைவோட வரணும், அப்படி இல்லைனா ஹீரோவை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஹீரோ எங்கே இருக்காருன்னு கூட தெரியாமல் நம்ம ஹீரோயினும் வாய்ஸை கேட்ட உடனே அவளுக்கு மெமரி கொஞ்சம் ட்ரிகர் ஆக சரி நான் அங்கே வந்துடுறேன், நீ ஹீரோ எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி வந்துடுறா. ஸோ இவன் இந்த பக்கம் வரத அங்கே இருந்து அந்த போலீஸ்மேன் பார்த்துட்டே இருக்காரா. இவ பக்கத்தில் வந்தோடனே பின்னாடியே போயிட்டு அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை மயக்க வச்சு அவரை தனியாக வந்துட்டு அந்த இடத்துல கொண்டு போயிட்டு தூக்கி போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கமாக ஹீரோவும் அவனுடைய ஹீரோயின் அம்மா அப்புறம் மற்றவங்களாம் சேர்ந்து ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப நேரமாக ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவளை யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே மிக்க பார்க்கறதுக்காக வரான். அப்போ ஹீரோயினை காணுன்னு சொன்ன உடனே மிக்கோ இப்போ தான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்னை பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். அதுபடி பார்த்தோன்னா மிக் இங்கே ஹீரோயின் பார்க்க வந்துட்டு அந்த பென்ட்ரைவ் என்கிட்ட கேட்டால் நான் தரமாட்டேன்னு சொன்னேன். உடனே பயங்கரமாக அழுதுகிட்டே வந்துட்டு உயிரை காப்பாற்றுறதுக்கு அது வேணும், அது கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு எமோஷன் ஆகிட்டா. அதனால் உனக்கு ஏதோ ஆபத்துங்கிறது எனக்கு புரிஞ்சுது, சரின்னு சொல்லிட்டு அவகிட்ட அந்த பென்ட்ரைவை கொடுத்துட்டேன், அவள் திருப்பி அதை என்கிட்ட கொண்டு வந்து தான் சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோவும் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல உடனே மிக் வந்துட்டு கடைசியாக இருந்த எவிடன்ஸும் போயிடுச்சா, அது எங்கே போயிருக்கோன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ இதை கேட்டுட்டு ஹீரோவும் யார்கிட்ட அப்படிங்கவும் தான் இங்கே மிக் ரிவீல் பண்ணுறான் அந்த போலீஸ் ஆஃபீஸரை. மயக்கத்துலேருந்து எழுந்திருக்கும் போது பார்த்தா அந்த போலீஸ் ஆஃபீஸர் உட்காந்து அவருடைய பேக்கெல்லாம் வந்து கொட்டி அதில் எங்கே இருக்குது பென்ட்ரைவ்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து இங்கே அவரை பார்த்த உடனே ஹீரோயின் வந்துட்டு என்னை காப்பாற்றுறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது என்ன இன்னும் வந்துட்டு எதுவும் தெளிவாகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவர் அந்த மாதிரி நக்கலாக சிரிச்சோடனே ஹீரோனுக்கு தெரிஞ்சிடுச்சு அவர் தான் இந்த பாஸ் எல்லாம் பாஸ்ன்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த மெமரிஸ்லேயும் வந்துட்டு வந்துடுச்சு. அந்த ரிப்போர்ட்டரை கொலை பண்ணப்போ பக்கத்தில் இருந்தது, அதுக்கப்புறமா அவங்க பேசினது, அவருடைய குரல் எல்லாமே வந்து இப்போ அவளுக்கு ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பென் ட்ரைவ் கொடுக்கலனா இப்போ உன்னையும் கொண்டுருவேன், உன் பாய் ஃப்ரெண்டையும் கொண்டுருவேன், சீக்கிரமாக கொடுன்னு சொன்னால நீ இப்போ எடுக்காமல் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் போது ஹீரோ மேலே கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கத்திட்டு இருக்கா. அப்போ அவர் டக்குன்னு ஹீரோக்கு வந்துட்டு கால் பண்ணிவிட்டு உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு உயிரோட வேணும்னா அந்த பென் ட்ரைவோட என்கிட்ட வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஹீரோ இனிமேல் ஃபோனை பிடிங்கிட்டு எனக்குலாம் எந்த ஆபத்தும் இல்லை, அதை வாங்காத, மிக்கிட்டே அது இருக்கட்டும் அப்படின்னு
அப்படிங்கிற மாதிரி அவள் கத்திட்டு இருக்கா. அவன் மிக்குமே இது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்களா. அதுக்கப்புறம் மிக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்து அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட உங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இங்கே இந்த மாதிரி அண்ணா வந்திருக்கான், எனக்கு ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறா. ஸோ அதுக்கப்புறம் மிக்கு வந்துட்டு ஃபோனை பிடிங்கிட்டு நான் உங்கள் பொண்ணை கொலை பண்ண போகிறேன், நீங்கள் என் கண்ணு முன்னாடி வரல, நான் சொல்கிறத செய்யலைனா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். அப்புறம் மிக்கு அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட நான் உன்னை திரும்ப பார்ப்பேனா வருவேனான்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ எனக்கு லைஃப்பில் ரொம்ப முக்கியமானவ, நீ எப்பவும் சேஃபாக இருக்கணும், நீ ஹாப்பியாக இருக்கணும், சீக்கிரமாக நீ ரெக்கவர் ஆகு, உன்னைய பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிடுறான். அதுக்கு பிறகு இங்கே ஹீரோ வந்துட்டு ஹீரோனை தேடி வந்துட்டானா. அந்த போலீஸ்காரன் இவனையும் போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு அந்த பென்ட்ரைவ் பற்றி கேட்குறான். ஹீரோ வந்துட்டு பேசுறதுக்காக மறுக்க, அப்போ உன் கண்ணு முன்னாடி உன் கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டும் போது அங்கே அவனும் டக்குன்னு வந்து பென்ட்ரைவ் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்றான். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன்ல, என்னையும் அவளையும் விட்டுடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, விட்டுறதுக்காகடா இவ்வளோ பிளானும் பண்ணினேன், இங்கே வந்துட்டு நீங்கள் காப்பி எடுத்து வச்சிங்களா இல்லை வேறு ஏதாவது வந்துட்டு சொதப்பல் பண்ணுவீங்களா, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதனால் முதல்ல ஒன்றை கொல்லவா இல்லை உன் கேர்ள் ஃப்ரெண்டை கொல்லவான்னு எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சமயத்தில் மிக்கு வந்து மிரட்டினதுனால அவனுடைய அப்பா இப்போ அவனுடைய மேனேஜரை போயிட்டு சந்திக்கிறாரு. மேனேஜர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேதர் பண்ணி இப்போ அவர் பண்ண தப்பு எல்லாத்தையும் அவர் வாயாலே சொல்ல வச்சுடுறாங்க. அவர் ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு கூடவே அந்த போலீஸ்காரருடைய இன்வால்மெண்ட் பற்றியும் சொல்லிடுறாரு. போலீஸ்காரர் இங்கே அந்த லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் தெரியாமல் இவங்க 2 பேரையும் அட்டடயத்தில் கொள்றேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும் போது தான் அங்கே போலீஸ் வராங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவளுக்கு டவுட் வருது. அங்கே இருக்கவங்க எல்லாருமே போலீஸ் வந்துட்டு வார்ன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய இன்வால்மெண்ட் பற்றி மிக்கோடைய அப்பா ஆல்ரெடி எல்லாத்தையுமே வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்துட்டாரு, ஸோ நீங்கள் தப்பிக்க முடியாது, சரண்டர் ஆகிடுங்க, உங்களுக்கு தண்டனையாவது குறையும்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு பொய் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நான் ரொம்ப வந்து நேர்மையான ஆஃபீஸர், நான் நல்லவன் அது இதுன்னு சொல்லிட்டு மேலேருந்து கத்திக்கிட்டே இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ண பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே இருந்து போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து இவரை காலில் ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இவர் கீழே முட்டி போட்டு உட்காரும் போது மற்றவங்கெல்லாம் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து சேவ் பண்ணிடுறாங்களா. ஸோ ஹீரோ வந்து கண்விழிக்கும் போது திரும்ப ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அப்போ ஹீரோயினுமே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அம்மாவும் ஜீனாவும் அங்கே எப்பவும் போல சண்டை போட்டுக்கிட்டே வந்துட்டுருக்க. அதை பார்த்து ஹீரோயினும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயத்தில் இந்த பக்கமாக மிக்கு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் பேட்டி கொடுத்துட்ருக்கான். அவன் பண்ண தப்பு எல்லாத்தையுமே சொல்கிறான், அவன் பண்ண கொலை, அப்புறம் அந்த ட்ரக் இஷ்யூஸ், அவன் சின்ன வயசில் வளர்ந்த விதம் எல்லாத்தையுமே இப்போ வந்துட்டு இவங்க கிட்ட ஓப்பன் அப் பண்ணிவிட்டு எனக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க, ஸோ யாரும் வந்துட்டு எனக்கு தப்பாக எடுத்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் இப்போ உண்மையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு அவனுடைய கன்ஃபியூஷன் எல்லாம் முடிச்சுட்டு தண்டனாலும் சரி இப்போ ஏற்றுக்க தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்றான். இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சொல்லிட்டு ஒரு டைரி எழுதிட்டுருக்கா. இப்போ பல மாதம் ஆகிடுது. ஸோ அப்போ வந்து ஒரு நாள் இவங்க எல்லாரும் வெக்கேஷன் சொல்லிட்டு போயிட்டுருக்கும் போது அங்கே பால் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்புறம் பெஸ்டீஸ் எல்லாரோட ஹெல்ப்போடவும் அவங்களுடைய தூண்டுதல் மூலமாக ஒரு கிளம்ஸியான முறையில் நரிக்கிட்ட ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறான். ஸோ நரியும் அவன் எவ்வளோ கிளம்ஸியாக ப்ரொப்போஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அது க்யூட்டாக இருக்குன்னு ரசிச்சுக்கிட்டே அவனுடைய ப்ரொப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவங்க 2 பேரும் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணமாகி 3 மந்த்ஸ்க்கு பிறகு நரி கன்சீவ் ஆகிடுறா. ஸோ இப்போ வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பேபின்னு தெரிஞ்சுக்காமலே அந்த பேபிக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே ஜாலியாக அவள் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பேபியோட நேம்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு எழுதுறா. கூடவே வந்துட்டு அவளுடைய அம்மாவும் ஜீனாவும் எப்பவும் போல தான் எலியும் புனையுமா அடிச்சிட்டு இருக்காங்க. நான் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன். அவங்களுக்குள்ள வந்துட்டு பாண்ட் ரொம்ப டைட் ஆயிடுச்சு. ஆனால் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னா ஜீனா வந்துட்டு அவங்களுக்கு தாங்கிறதும், ஜீனா 2 நாள் வந்துட்டு சேர்ந்தாப்புல ஒர்க்குக்கு எங்கேயாவது போயிட்டா அம்மா வந்து அவளுக்காக பதறதும் ரொம்பவே வந்து கண்கொள்ளாத காட்சியாக இருக்குன்னு எழுதுறா. கூடவே அவன் நிறைய ஷூட்ஸில் பிஸி ஆகிட்டதாகவும் ஹீரோ இன்டர்நேஷனல் லெவலில் கொஞ்சம் கான்சர்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு 2 அவார்டு வேறு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எழுதியிருக்கா. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோவும் இவளும் இப்போ பிரிஞ்சிருந்து 6 மாதம் ஆச்சு. அவன் இப்போ தான் அப்ராட்லேருந்து நாளைக்கு தான் ரிட்டர்ன் ஆகுறான், நாளைக்கு தான் அவனை சந்திக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கா. ஸோ அதுக்கு அடுத்த சீன் பார்த்தோன்னா ஒரு பீச்சில் வந்து நின்றுட்டுருக்காளா. ஹீரோ வந்து அவள் கண்ணை பற்றி அவளை கொஞ்சம் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண, அவளும் கொஞ்சம் டீஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்போ அவங்களும் வந்துட்டு அவங்க மிஸ் பண்ண கதை, அதுக்கப்புறம் 6 மந்தில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசி முடிக்க ஹீரோ அவளுக்கு க்யூட்டாக வந்துட்டு ஒரு ப்ரொப்போசல் கொடுக்க, ஹீரோயினும் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேங்கிற மாதிரி அவனுடைய ப்ரொப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிறா. 2 பேர் அதுக்கப்புறம் ஹக்கிங் கிஸ்ஸிங்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த ட்ராமா முடியுது. அடுத்தது சூப்பரான ஒரு ட்ராமாவில் பார்க்கலாம். பாய்.